தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் ஒரு பரலோக அழைப்பு. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. எபேசியர் 4:4. இங்க வரலாற்றில் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. 1877 கிரஹாம்பெல், அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு முக்கியமான இன்னைக்கு நம்ம கையில் வச்சிருக்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அது அப்போது வேறு வடிவில் இருந்துச்சு. தொலைபேசியை அவர் முதலாக கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்பட்ட போது அவர் என்ன பண்ணுறாங்க, மசாசூசெட்ஸ் அப்படின்ற ஒரு பகுதியில் மக்கள் பார்வையாளர் எல்லாரும் கூடியிருக்கிறாங்க. அங்கே இருந்து தன்னுடைய உதவியாளருக்கு என்ன பண்ணுறாங்க, அதாவது 18 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தன்னுடைய உதவியாளருக்கு தொலைபேசி மூலமாக பேசினார். இதை ஒரு பத்திரிக்கை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அழகாக அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. இந்த கண்டுபிடிப்பு ஒரு முக்கியமான ஒரு வெற்றியாக பார்க்கப்படுது. இது அதாவது இதை எப்படி பயன்படுத்தலாம், இதை எப்படி நடைமுறைப்படுத்தலாம், இன்னும் இதை எப்படி விரிவுபடுத்தலாம் அப்படின்றதெல்லாம் இனிமேல் நம்ம பேசி அதுக்கான வழிமுறைகளை ஆயத்தப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை அந்த செய்தித்தாள் நிறுவனம் வெளியிட்டிருந்தது. இதே போல தான் சற்று வேதாகமத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே தொலைத்தொடர்பு கண்டுபிடிக்கப்பட்டதுனால ஒரு நபர் எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் நம்ம அவங்களோடு பேசுவதற்கும் உரையாடுவதற்கும் ஒரு வாய்ப்பினை அங்கு புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட பார்க்குறோம். இதே போல தான் வேதாகமத்தில் தேவன் நம்மளை பரிசுத்த கூட்டமாயும் ராஜரிய ஆசாரிய கூட்டமாயும் தேவன் நம்மளை ஒரே ஜனமாக அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. நீ வேதாகமத்தை எல்லா இடத்துலையும் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் மக்களை பார்த்து சபையாரே என்று சொல்லக்கூடிய பார்க்கிறோம். அதாவது சபை என்பது ஒரு கட்டிடத்தை குறிக்கக்கூடியது அல்ல, மாறாக ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும் வேதாகமம் சபை என்று சொல்லுகிறது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், புதிய ஏற்பாடுலையும் அதாவது ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து உண்மையாக ஏற்றுக்கொள்கிறவர்களை ஒவ்வொரு பிரசங்கத்தின் முடிவுலையும் பல பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையினுடைய அங்கத்தினர்களாக சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் வேத வசனங்கள் மூலம் படிக்கிறோம். சரி, திருச்சபை அப்படின்ற தலைப்பின் கீழாக தான் இனிமேல் நம்ம படிக்க போகிறோம். இங்கே நம்ம வாசித்த வசனத்தின்படியும் இங்கே நம்ம படிச்சுக்கிட்ட இந்த வார்த்தையின்படியும் தேவன் நம்மளை ஒரு குடும்பமாக இருக்க விரும்புகிறார். அதுவும் குறிப்பாக வெவ்வேறு கலாச்சாரங்கள் உடையவர்களும் வெவ்வேறு மொழி பேசக்கூடியவர்களையும், அதாவது ஏற்றத்தாழ்வுகள் உள்ள மனிதர்களுக்குள்ளேயும், அதே போல கருப்பினர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருந்தும் ஜாதி வாரியாக பண ரீதியாக எல்லா ரீதியாக இருக்கிற மக்களையும் தேவன் கூட்டத்திலிருந்து பிரித்தெடுத்து நம்ம எல்லாரையும் ஒரு சபை அங்கமாக நியமித்திருக்கிறார். நம்ம எல்லாரையும் ஒரு குடும்பமாக நியமித்திருக்கிறார். அநேகர் இன்றைக்கு சபைகளில் இதை செய்யாதனால தான் சபைகள் சீர்கெட்டு போகிறது. திருச்சபை என்பது ஒரு குடும்பம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பமாக நாம் ஒன்றிணைந்து இருந்தோம் என்று சொன்னால் மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ முடியும். ஆகையால் நாம் தனித்தல்ல, இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருந்து குடும்பமாக சபையினுடைய அங்கத்தினர்களாக நாம் ஒன்று சேர்ந்து தேவனுக்காக நிலைத்து நிற்போம் என்று சொன்னால், பரத்தின் பொக்கிஷ சாலைகளை திறந்து நம்மை ஆசீர்வதிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா என்று சொல்லி சற்று யோசித்து பார்ப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.